காய்ஸ் எப்படி நல்லா நம்பர் வெல்கம் டு ஓவிகே கேம். இன்றைக்கி என்ன பார்க்க போடுறோம், நம்ம கிராணி கேம்னு விளாட்றோம். அதான் பேய் கிடையாது, இது சொட்ட முண்டை கிராணி கேமு. ஏய் குள்ளவோட உடுக்கி இருக்கு, குள்ளவோட என்ன இருக்குது, என்ன சாப்பாடுக்கா அதை கூட நான் அப்படியே சாப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போடுறோம், நம்ம இந்த கிராணிட்டு தப்பிக்க போகிறோம். அதான் கிராணி நம்ம குடிச்சிட்டு வந்துட்டு என்னால் தப்பிக்க முடியாதா, என்னடா ஒன்று தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுது பார்த்தீங்க. ஓகே, அது இன்றைக்கி அதான் விளாட போகிறோம். இந்த ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் தான் ஆடுறாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஆடோ இல்லை ஈஸியாகவான்னு கேட்குறீங்க. நம்ம ஈஸி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு. ஈஸி இல்லை, இது ஆடு போட்டான் ஈஸி போட்டானா? ஐயோ, நான் போட்டு ஏதோ போட்டுட்டு வந்துட்டேனே. ஆஹா, நம்ம செத்துமோ. ஈஸி போட்டானா என்னன்னு தெரியலங்க. ஓகே, நம்ம ஏதோ போவோம். ஓகே, என்ன இப்போ ஏந்திரக்குமா? எவ்வா முதல்ல வலிக்குது. ஏந்திர எவ்வாறுண்டா ஏந்திருப்பேன், அரை மாதம் தான் ஏந்திருவான் போல். ஓகே, நம்ம வந்தாச்சு. இதுவும் நம்ம கிராணி தான். ஓகே, எதாவது பண்ணணுமே. இதை வச்சு சவுண்டு போனால் அதுக்கு முன்னாடி இதில் எதாவது இருக்கா பார்ப்பேன். இங்கே எதாவது இருக்கா? இங்கே தான் ஒன்றுமே இருக்காங்கன்னா முன்னாடி இருந்தது. லவ்லி பாஸ் மாதிரிலாம் நம்மளும் ஒரு வீடியோ போடுறோம், கிராணி வீடியோ. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது சத்தம் போடாமல் போகணும். சத்தம் போட்டால் கிராணிக்கே பிடிக்காது. ஓகே, நம்ம போவோம். இந்த 7:30 வேறு இங்கே பின்னாடி இந்த ஒரு என்னடா மணி 7 ஆகலை, இன்னும் 10 தான் ஆகுது கேட்டிங்கன்னா. 7:30 அண்டை 7:30 இல்லை, இதான் அந்த கீழே சுற்றிட்டு பார்த்தீங்க கிராணி 7:30. அந்த 7:30 சொல்கிறேன், உங்களை சொல்ல நீங்கள் எதாவது தப்பாக அனுப்பிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த கிளவிக்கு சவுண்டுக்கு வருமே. இன்னும் ஆளே காணும் கிளவி. நம்மளாம் 5 நிமிஷமாக இங்கே ஜக்கெட்டு சுற்றி மேலே வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே இதாகலை. ஏதாவது சத்தம் போட்டு பார்ப்போம், வருதானே. சத்தம் போட்டுட்டோம், ஆனால் ஒன்றுமே வர மாதிரியே தெரியலையே. கிராணி எங்கே தான் இருக்க? நான் ஈஸியாக கொடுக்கலையே. எங்கே? மேலே ஒருவருக்கு வரும். பொறுக்கி போயில நில்றோ, நில்றோ. நீக்கு சொல்லலாம் நின்றுமா, ஓடிடுற கிளவிய. கன்று மட்டும் ரெடி பண்ணி ஒன்று ஷூட் பண்ணோம். ஆனால் நம்மகிட்ட கன்று இல்லை. நம்ம போய் இது பண்ண கிணறுல போய் இது சிக்கி வேணால் ஐயோ செட் பண்ணுவோம். இதை வாய் கோளாறு ஆகுது. ஓகே, நம்ம இந்த சுற்றி விட்டு மேலே ஏதோ வருங்க இழுத்தான். கடவுளே நல்லதாக கூட கடவுளே. அதான் கார் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்ல. நம்ம இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னே தெரில. ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கிது பார்ப்போம். சுற்றிலே இதை வச்சு வேறு ஏதோ உடச்சி பார்க்கலாமா? இதை வச்சு நம்ம உடச்சி கீ கிடைக்கிறதா பார்ப்போம். கார் கீ இல்லைனா டோர் கீ கிடைக்கிறதா பார்ப்போம். ஆஹா, கிராணி இங்கே இருக்கு. சொட்டை இங்கே தான் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. நான் அங்கே பார்த்துட்டு இருக்கு. ஐயோ பார்த்து சாக்கல. ஊருக்கு போயிடல நீ வாட்டியா சட்டி ஆக்கிடுவா. வடக்கட்டில் போட்டு சாப்பிடுச்சுருவேன். வடக்கட்டில் போட்டு நீ கடைக்கட்டில் போடு. இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியமில்ல. ஓகே, இங்கே நம்ம ஏற்கனவே செக் பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம கீழே போய் சுற்றில வச்சு உடச்சி ஏதாவது இருக்கா பார்த்துப்போம். இங்கே தான் இருக்கா. அப்புறம் ஓப்பன் ஒன்றுமே இல்லை. மண்ணாங்கட்டி இல்லை, எதுனா வச்சுருக்கீங்க. மண்ணாங்கட்டி இல்லை, எதுக்கு வச்சோம். ஓகே, ஓப்பன் பண்ணி சருன்னு போவோம். ஓகே, ஓப்பன் பண்ண ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம சீக்கிரம் வேலை செய்கிறோம். நான் கட்டை இங்கே வந்துச்சு. இது என்னது? வெப்பன் கீ சொல்கிறேன். இந்த கீங்க என்னது சரியாக தெரில. அந்த கிராணி கேம் விளாடியே 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் கிளவி வருது. ஆஹா, அதை பார்த்து தான் ஆகுதுங்க. நான் வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கிராணி வீடியோ போடுறேன். இனிமேல் பார்ட் 2 வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம யாரெல்லாம் எஸ்கேப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடி நம்ம பார்ட் 2 நம்ம கார் எஸ்கேப்பே இல்லைனா பைக் டோர் எஸ்கேப்பே போடணும். இப்போ நமக்கு என்ன கீ கிடைக்க போகிறோம்னு தெரில, என்ன கிடைக்க போதோ. ஓகே, நம்ம போயிட்டே இருப்போம். ஏதாவது கிடச்சது நல்லா இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடைக்க மாட்டேன். சுட்டியில் எடுத்துருவோன்னுங்க. சுட்டிலையும் எடுத்துருவோம்ல. எனக்கு ஐடியா. நான் அதுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஏதாவது பொருட்கள் வேணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பொருட்கள் மாதிரி தான் வேணும். ஓகே, நம்ம இங்கே சவுண்டு போட்டுருவோம். சவுண்டு போட்டால் இங்கே வரும் கிளவி கண்டிப்பாக. உடச்சி விட்ருவோம். கிளவி எங்கே வரும்னு தெரியலையே. அதுக்குள்ளேயே கீழே ஜம்ப் பண்ணி போவோம்ட்டா. ஓகே, நம்ம ஜம்ப் பண்ணுவோன்னா அதுக்குன்னா சத்தம் போட்டு இங்கே போக வச்சிடும். ஜம்ப்பு பண்ணுறா ஆய்ப்பில் பக்கத்தில் வந்து இருக்கு. ஆஹா, நம்ம பார்த்துச்சுங்க. ஐயோ ஓடிடுறோம். ஐயோ ஐயோ ஏன் போவேன்.
ஆஹா எங்கே போய் நான் ஒளிய காரில் போய் ஒளியுங்க, காரில் கிடைக்கிறப்ப போ. ஐயோ இது வேறு மென்டல் கிளி முன்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். கிளவி விட. ஆஹா விடாது போல். நம்ம காருக்குள்ளே போய் உட்காந்துப்போம். ஓகே அதுக்குள்ளே போட்டோம் வைக்கலாம். அதுக்குள்ளே போட்டோம். வருது 7:30 வருது. இன்னும் ரெண்டு பொறுக்கி போய் காணும். என்ன காணாம பாருங்க. ஓகே ஒன்றுமே இல்லை. நல்லா ஆத்தி நல்லா அது போயிடுச்சு. ஓகே நம்ம இறங்கி போயிட்டோம். இறங்கியாச்சு. என்ன அது இங்கே எதோ கிடக்குதுங்க. நம்ம கிளவி சாவடிக்க போகிறோம். இங்கே சத்தம் போட்டுட்டு காரு கீழே போய் ஒளிஞ்சுப்போம். காருக்குள்ளே ஒளிஞ்சுப்போம். இப்போ பாருங்கள் அந்த கிளவி வந்து அதுக்குள்ளே போவோம் பாருங்கள். என்னடா இவ்வாரம் ஏன் வரல கிளவி? கிளவி வருது 7:30 வருது. 7:30 வருது. அதுக்குள்ளே சாவடிக்க போகிறோம். கிளவி உனக்கு குழுன்னு காட்டு வர பொறுக்கு போல. குள்ள ஏதோ வருது. ஐயோ காப்பாத்துக்க. சாவு நல்ல சாவு. நீ செத்து போ. இன்னைக்கு இப்போ 1 நிமிஷம் வந்து இது காட்டுமே. என்ன காட்டல செத்துச்சுன்னு நினைக்கிறேன் கிளவி. அதுக்குள்ளே வேறு ஏதாவது கிடைக்கதான் பார்ப்போம். எல்லாத்தையும் செக் பண்ணிப்போம். கிச்சனில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கட்டிங் பிளேயர் இங்கே பாருங்க 2 நிமிஷம் செத்துரு வராது சொல்லிட்டுருக்கு. கட்டிங் பிளேயர் வச்சு ஒயராக இதை வச்சு நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாங்க. ஓகே நம்ம அண்டர் கிரவுண்டில் போய் கிரவுண்டில் போய்ட்டு இங்கே ஒரு ஒயர் இருக்குங்க. பண்ணியாச்சு. ஓகே இப்போ சும்மா அப்படியே ஆட்டி இருக்கும். ஓகே இப்படி வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வேறு எதாவது இருக்கா பார்ப்போம். ஓகே இங்கேயும் இல்லை. இங்கே பாருங்க நம்ம புக்கு இருக்குது. இங்கே ஒரு புக்கு இருக்குது. இதே மாதிரி எடுத்து போண்டா புக்கு எடுத்தாச்சு. ஓகே நம்ம சருன்னு போவோம்டா. கிளவி எங்கேருந்து வருமே தெரியல. ஓகே நம்ம அதுக்குள்ளே போகண்டா. சர் அஜினல் சொல்லு விஜினல் கட்லு விஜினல் ஓடு அதுதான் சொல்லிட்டு இது பண்ணிடுங்க. ஓகே நம்ம புக்கை வச்சு அந்த கிளியை வெண்டு வாய் வரானதுக்குன்னு ஏதோ கீழே கிடைக்குது. அந்த ஸ்ப்ரே எடுக்கிற இது மிஷினு அதில் என்னது இது விளாடியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது பேர் என்ன தெரியல சரியா. இருங்க நான் அவங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன். சில தான் தெரியும் எனக்கு. இருங்க மண்டே இது ஆன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்க. ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே கார் பேட்டரிக்கான இப்போ தேவையில்லையே. டோருக்கு எஸ்கேப் நம்ம பண்ண போகிறோம். இன்னும் தேவையில்லை போவாங்க. கடவுளே ஏன் வந்துடக்கூடாது கிளவி. கிளவி வர்றண்டா சின்னல் குத்துருவா. இங்கே வந்து பயன்பட்டாத கேட்டு கிளவி. இங்கே ஒன்றும் இல்லை. என்னன்னா மண்டை மாதிரி கட்டிக்கிறாங்க. மண்டை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கீங்க. எதுக்கா கிச்சனும் இருக்குது? இதுதான் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. மண்ணுக்கும் இல்லை. என்ன பிரோஜனம்னு தெரில. ஓகே நம்ம மேலே போகணும்னா கிளவி இங்கே வந்து தான் மூஞ்சில் அடிச்சு விட்டுலாம் பார்த்தா இங்கே இல்லையே கிளவி. கிளவி சொட்ட மண்டை கிளவி. வருதுங்க. பல்லுண்டு வாயிலேருந்து வாயிலேருந்து அது ஏதோ கீ தூக்கும். இந்த கீ நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கிளவி பின்னாடி வருவது. ஓகே இங்கே இல்லை. ஓகே நம்ம வந்து பட்டனை ஆன் கொடுத்துட்டு இதில் தான் இருக்கணும். ஆனால் கன்னு போட இது தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஏன்டா இப்படி வெறுப்பத்துறீங்க? எனக்குன்னே வரீங்களாடா? எனக்குன்னே சேவை பண்ண வரீங்களாடா? வெறுப்பத்துறேன். இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணலான்னு கன்னுக்கு 2ஆவது பாட்டு. நான் எஸ்கேப் பண்ணோட அதெல்லாம் நல்லதாக கொடுக்கணும். பெட்ரோலுக்கு 2மே கிடச்சிச்சு. நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாமா எது எஸ்கேப் பண்ணலாம்? இது மூஞ்சில் அடிக்க முடியுமா? என் மக்கள் மூஞ்சில் அடிக்க முடியல. ஓகே அந்த ஸ்ப்ரே எடுத்துப்போம். அதில் எடுத்துக்க போகுது. ஓகே நம்ம கார் எஸ்கேப்பே பண்ணலாங்க. கிளம்பி வர போச்சுடா. செத்து பாடா. அட சொட்ட மண்டை கிளவி. ஓகே நம்ம திருப்பி வந்தாச்சு. ஏன்டா அப்படி பண்ணி எனக்குன்னே வருதாண்ட கேள்வி. எப்படா அது சவுண்டு போட்டாங்க போடலாங்க. அது வந்துச்சுங்க. சர்ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இன்னொரு வேகட்ட இந்த குறுக்கில் கவிஷிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துச்சு. சப்பா அது எப்பரா நான் தப்பிக்கேன். திருப்பி ஏதோ சவுண்டு போட்டு விட்டேன். நான் சர்ன்னு ஓடிடுவேன்டா. எங்கேயுமே நிற்கக்கூடாது. எங்கேயுமே இது பண்ணக்கூடாது. ஓகே நம்ம சர்ன்னு கிளவி போச்சுடா. ஃபஸ்ட்டு உடனே அடி வாங்குறோன்னே. போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா உங்க ஐயா போலும். அடே கஷ்டப்பட்டு வந்தேனேடா. என்னடா நான் விட மாட்டேன். மூச்சை கை விட மாட்டேன். உங்களுக்காக நான் வீடியோ போட்டே ஆகுவேன். நான் போடுவேன். நான் ஜெயிப்பிடுவேன். இந்த கிளவியை நான் இன்னைக்கு சாவடிச்சு தப்பிப்பேன்.
இந்த கிளவிட்டு வந்து எப்படியா இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பெட்ரோல் நம்ம எடுத்துருவோம். பெட்ரோல் நான் கீழே பார்த்தேன். அதுக்குள்ளேயே அந்த கிளவி வந்து அடிச்சிச்சு பார்த்தேன். நல்ல வேலை அங்கே கீழே போயிருக்கு நேற்றுக்கு. பெட்டில் ஒழிஞ்சு போயிட்டான். ஒழிஞ்சுடா. இங்கே வந்துச்சா இல்லையா? கிளவி சொல்லிட்டு வா கிளவி. இதான் பண்ணிட்டுண்ட அவதான் கிளவி. கிளவி அண்ணன் பின்னாடி வந்து அடிச்சிடாது மென்டல் கிளவியே. இங்கே அந்த கிளவி பார்த்துச்சா? கிளவி இங்கே வர வச்சிருங்க எப்படியாவது. வந்துச்சு நமக்குள்ளே போய் வந்துருப்போம். எங்கடா அங்கேயே நிற்குது. எங்கடா இங்கே வருதா இல்லையாடா? வெறும் பெற்றுது. வந்துச்சா போச்சா? பொறுக்கி போயிடல அவனை விட மாட்டேன்டா. என்ன மாட்டா அப்படின்னு சொல்லுது. இங்கே பாருங்க எப்படி தான் சொல்லி பேசுது. பேசுது. ஓகே நம்ம போகண்டா. நம்ம எதுவுமே பார்க்குற. இருங்க நம்ம இங்கே போகும்போது கரெக்டாக அடிச்சிட்டு போகுது சருன்னு. போயிடுச்சா கிளவி? மேலேருந்து வருது கிளவி. ஏன் கிளவி இப்படி பண்ணுற? இன்னைக்குனே வரையா கிளவி? கிளவி இன்னி இருந்தால் சரி வா 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 தம்பி வா 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 பாய். அப்படியே போயிட்டு வரேன். வரலாமலே தூரம் ட்ராப் இருக்குது. நல்ல வேலை மாட்டல. என்ன கிளவி என்ன மாட்டிடுவேன்னு நினச்சேன். யாருக்கிட்ட? இந்த பிகே கேமுக்கிட்டேயா? ஆனால் இங்கே ஒரு ட்ராப் வச்சுது. மென்டல் கிளவி இத்தனை ட்ராப்பாக வைப்பேன். ஏதோ முட்டை போடுற மாதிரி ஒரு ட்ராப் வச்சுருக்கு. ஓகே நம்ம போய் சீக்கிரம் போய் அந்த இது எடுத்து சவுண்டுக்கு வரும். ஆனால் பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குங்க கீழே. இதை எடுத்துப்போம். இதை எடுத்து வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே எதாவது இருக்கா நம்ம செக் பண்ணிப்போம். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ரெக்கெல்லாம் எதுவும் இருக்கா? இப்போ தேவையில்லை. இந்த வழியாக போக முடியுமா? இங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இங்கே போக முடியாது. நம்ம இங்கேயே போகலாம். ஓகே நம்ம பத்திரமா போகணுங்க. சவுண்டுக்கு இங்கே வரும்னு நினைக்கிறேன். கேள்வி வந்துச்சுங்க பாருங்க. கரெக்டாக எப்போ நான் வெயிட் பண்ணி இருக்கு பாருங்க. ஏன் சோவா வெயிட் பண்ணுங்க. ஓகே நம்ம வந்தாச்சு. சவுண்டு அளவில் எதுவும் கேட்கல. எதுவும் ஈந்துட்டு போகுது. கேள்வி போயிட்டியா? திருப்பி பார்த்துச்சா? சை எப்படா அது நம்ம போகும்போது தான் பார்க்குது. ஓகே அது அந்த சைடாக வரும்னு நினைக்கிறேன். கீழே போய் கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பெட்ரோல் போட்டுருவோம். கட் பண்ணி காமிக்கிறேன். 1 2 சாரி கைஸ். இன்றைக்கி வந்து அதாவது ஒரு இதாகிடுச்சு. பெட்ரோல் கிடச்சிச்சு. இது பேட்ரி கிடச்சிச்சு. ஆனால் வேறு எதுவும் கிடைக்கலன்னா டோருக்கான ஒரே ஒரு கீ போட்டால் வேணும். அதுக்கு தான் நம்ம போயிருக்கேன். அன்றைக்கி டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கார் இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம். அடுத்ததில் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணலாம். கைஸ் நமக்கு வந்து இது ஒரே ஒரு கீ தான் கைஸ். அந்த ஒரு கீ மட்டும் தேடிருக்காது. இந்த கறி நான் போட போகிறேன். இந்த கறி போட்டு அந்த கீ எடுக்க போகிறேன். நாங்கள் அந்த கறியை போட்டலாம். இங்கே ஒரு பெரிய ஸ்பைடர் இருக்குது. அதுக்கு ஒரு தீனி போட போகிறோம். தீனி போடுறேன். இந்த வந்து எதோ இது பண்ணிக்கோ. பெரிய ஸ்பைடர் என்ன பண்ண போகிறது தெரில. அதுக்கு முன்னாடி இது இருக்குதா? எனக்கு இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கீயை வச்சு? ஐயோ கைஸ் நம்ம கன்னோட பாட்டு ஒன்று ரெடி பண்ணுறேன். கன்னுக்கு அதை வச்சு ஷூட் பண்ணிருக்கேன். ஓகே நம்ம கன்னோட பாட்டை போய் வைப்போம். வச்சோடனே ஒரு கன்று ரெடி பண்ணேன். ஏற்கனவே நான் பாட்டு வச்சிட்டேன். இப்போ இந்த கன்னை ரிலோட் பண்ணால் என்ன கிடைக்கும்? அது கிளவி ஷூட் பண்ணால் டைம் கிடைக்கும். வாங்க அதில் சாவடிக்கு போகலாம். இதுக்கு தான் சத்தம் போட்டு வர வைக்கணுங்க. ஏதாவது இங்கே இது போட்டாலே சத்தம் வந்து வரும் பாருங்க. 3 2 வருமே. இங்கே வரல. கிளவி வருவியா வரமாட்டியா? கிளவி வருவியா வரமாட்டியா? வந்துச்சு. இப்போ பாரு பொறுக்கு போல விட போட்டேன். என்னடா விட மாட்டேன். என்ன பார்த்தீங்களா எப்படி பஃபரமே கிடக்குது பாருங்க. ஓகே நம்ம புல்லட்டு வேணுங்க. நம்மகிட்ட புல்லட்டு இல்லை. இங்கே ஒரு புல்லட்டுக்கு இந்த வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க போகிறோம். எப்போ கேட்டிங்களா அப்போ பண்ணுறாங்க. அது ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி எடுக்கிற பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம இது ஸ்க்ரூ ட்ரைவர் கப்பு மாதிரிக்கா அதை ஷூட் பண்ணால் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒன்று ஓப்பன் பண்ணோம். அது என்னென்ன காட்டுறேன் வெறும் வாங்க. ஓகே நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. கீழே வந்தாச்சு. அதாவது இந்த கீழே வந்ததுக்கப்புறம் அந்த சைடில் ஒரு இது மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நட்டு தான் இருக்கும். இந்த நட்டு தான் நம்ம கழட்டி விட்டால் இங்கேருந்து ஒரு கிடைக்கும். கார் கீ கிடச்சிருக்கே. ஆஹா கார் கீ நமக்கு. இது கார் கீ என்ன கீ தெரியல சரியா. 50 மாதம் ஆயிடுச்சு விளாடி. 9 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இப்போ விளாடி கிடையாதா? அதனால் என்ன பண்ணுறது தெரியல. இதுவும் இந்த கீயாக இருக்குமோ? இதுக்கு எந்த கீ தாங்க. ஏதோ சவுண்ட் மண்டையில் வந்துருக்கு. வாங்கிட்டேன் ஏதோ செகண்டில். ஓகே அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு வேறு எங்கேயா ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கா பார்ப்போம். காய்ஸ் இந்த கார் கீயை வச்சு ஒன்று பண்ணலாங்க. அண்டர் கிரவுண்டில் போய் இந்த கார் கீயை போய் ஓப்பன் பண்ணலாம். காரில் போய் கார் டிக்கியில் ஓப்பன் பண்ணலாம். கார் டிக்கி ஓப்பன்
பார்ப்போம் காக்கா ஃபுட்டு. அங்கே நான் மாஸ்டர் கீ பார்த்தேன்ல. நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். நம்ம இதுதான் லாஸ்ட் இது. நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். எஸ்கேப்பு ஆக போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இங்கே சவுண்டு ஏதாவது போடணுங்க. எந்த சைலண்ட் வர போகிறோம் தெரில. கிழவி நாட்டு கிழவி நாட்டு கிழவி. நாட்டு 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 எங்கே இருக்குது தெரில. கிழவி எங்கே பின்னாடி இருந்து அடிச்சுட்டு போகுது. ஓகே, கிழவி எங்கே இருக்க சொல்லிட்டு பின்னாடி வந்து பயம் பூத்துனா செத்து விட்டுறோமே. காக்கா ஃபுட்டு வச்சு அந்த கீ அதான் அங்கே தான் இருக்குது. அந்த கீ எடுத்துகிட்டு வந்துட்டான். இந்தா வச்சுக்கோ. இந்த கீ வச்சுட்டு எஸ்கேப்பே ஆக போகிறோம். இங்கே தான் சவுண்டு போட்டுக்கிட்டு நம்ம இங்கே எஸ்கேப் ஆயிரும் தான். நம்ம எஸ்கேப் ஆக போகிறது தான் இந்த மாஸ்டர் கீயே. இந்த டோர் கீ. ஆமாம் தான் நினைக்கிறேன். இதான் இந்த டோர் கீயாக இருக்கணும், வேறு வழியில். இதுதான் டோர் கீ. நாட்டுக்கிழவி பொறிக்க போடல மாட்டேடானே. ஐயோ, இது வேறு நல்ல வேலை. ஜஸ்ட் மினிட்ஸுங்க, செகண்டில் பயன்ட்டு அப்படியே சருன்னு போகும்போது கரெக்டாக வருது கிழவி. நீங்கள் அந்த பக்கம் சவுண்டு போட்டு வைப்போம். இந்த சவுண்டு போட்டிருக்கா அங்கே வரும் பாருங்கள். கிழவி போய் அங்கே போய் பாருங்க ஓடிச்சு. கிழவி போய் அங்கே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்ப்போம். அதுக்குள்ளேயும் நாம் அங்கே போகணும். அதுக்குன்னா படிக்கட்டில் இப்போ தான் போவோம். இப்போ தான் நடக்கிற சவுண்டே கேட்குது. கிழவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவேன்டா. 3, 2, 1 அவ்வளோ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், எப்படி எஸ்கேப் ஆகிறோம்டா. இப்படி வந்தாச்சு. இப்போ முடிஞ்சா பயம் போத்த. பாப்பா முடிஞ்சா பயம் போத்த. எப்படி நாங்கள் தப்பிச்சிட்டோம்ல. யார் முடிச்சா பயம் போத்த. முடிச்சா பயம் போத்த. ஆர்த்தி கொஞ்சம் விட்டுற. நான் பயன்ட்டேன் லைட்டாக. ஓகே, இந்த ஃபைனல் வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஒரு பக்கம் என்னன்னா இந்த கிளி சடனாக பயம் போட்டிருக்கேன். இல்லை லைட்டாக பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம அடுத்த வாட்டி நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம். அடுத்த வாட்டி நம்ம வந்து கிராண்டியில் கார் எஸ்கேப் பண்ணலாம். கண்டிப்பாக நான் போடுறேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். என்னைக்கு இப்போ ஓட மாட்டேன். இப்போ தான் இந்த இதுக்கே இப்படி பயப்படுறேன். ஈஸி மோட்டுக்கு இன்னும் ஆடு இந்த மாதிரிலாம் போனால் அவ்வளோதான் டப்புன்னு அடிச்சிடுவோம். அதனால நம்ம கார் எஸ்கேப்பை அடுத்த வாட்டி நம்ம பண்ணுவோம். எல்லாருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். பாய் காய்ஸ். அந்த கேம் நான் கீழே பேர் போட்டிருப்பேன். அந்த கேம் பேர் போட்டு இது பண்ணி பாருங்கள், விளாடுங்க. சும்மா சூப்பராக இருக்கும். இஸ் பாய் காய்ஸ்.